நீங்க அரசியலுக்கு வர்றதா வாங்க சார். அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட நீங்க கேட்டுட்டு அவங்க வாங்க 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 வாங்கன்னு உங்களை அப்படியே ஆர்ப்பரிச்சு கூப்பிடுற மாதிரி இது சினிமா இல்ல பாஸ். ஆனா இது என்ன ஹைலைட்னா, அந்த மக்களை நீங்க வந்து பிஸ்கட் போடுறது ஒரு நாய் சாப்பிடும், சில நாய் வந்து பிரியாணி சாப்பிடும். என்ன இது? அப்புறம் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா வேணாங்க. இப்ப அம்மா வர சொன்னாங்க. சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க பாஸ், பிளீஸ். நண்பர் ராகவா லாரன்ஸ் அவரோட வீடியோ இப்பதான் பார்த்தேன். அதாவது நீங்க அரசியலுக்கு வர்றதா வாங்க சார். அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட நீங்க கேட்டுட்டு அவங்க வாங்க 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 வாங்கன்னு உங்களை அப்படியே ஆர்ப்பரிச்சு கூப்பிடுற மாதிரி சார். இது சினிமா இல்ல பாஸ். ஒரு விஜய் சார் தான் சிஎம் ஆக முடியும். எல்லாரும் நடிகருக்கு எல்லாருக்கெல்லாம் அப்படிலாம் ஓட்டு போட்டு மக்கள் எல்லாம் அப்படிலாம் பண்ணிட மாட்டாங்க. ஓகேவா? நீங்க உடனே கேட்கலாம், கருணாஸ் எம்எல்ஏ ஆகலையா அப்படின்னு. கருணாஸ் ஜெயலலிதா அம்மா வந்து சீட்டு கொடுத்ததுனால ஜெயிச்சார். ஓகேவா? அதனால வந்து ஒரு நடிகர் வந்து கட்சிக்கு வர்றது, அரசியல் அது யார் வேணாலும் வரலாம், அப்படின்னா வரலாம். ஆனா நான் மக்கள்கிட்ட கேட்டுட்டு மக்கள் வர சொன்னா வரேன் சார். சார் இது ஸ்கிரீன் பிளே கிடையாது சார். இது மக்கள் வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாது. ஆனா இது என்ன ஹைலைட்னா, அந்த மக்களை நீங்க வந்து பிஸ்கட் போடுறது ஒரு நாய் சாப்பிடும், சில நாய் வந்து பிரியாணி சாப்பிடும். என்ன இது? நீங்க அரசியலுக்கு வரீங்க, உங்களை நாங்க வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். காமெடி பண்ணாதீங்க சார். கடுப்பாயிர போறாங்க ஜனங்க. மக்களுக்கு பாருங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இதை பிஸ்ட்லாம் பண்ணல யாரும். நீங்க பேசுனது, உங்களுக்கு பேச தெரியணும் வேணா ஒத்துக்குங்க. நீங்க வந்து என்ன பேசுறீங்க? நீங்க தப்பு இல்லையா அது? நீங்க அப்புறம் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா வேணாங்க. இப்ப அம்மா வர சொன்னாங்க. சார் இதெல்லாம் படத்து அம்மா சென்டிமெண்ட்லாம் என்ன சார் நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க பாஸ், பிளீஸ். இதெல்லாம் இது மாதிரிலாம் பேசாதீங்க. ஓகே? கொஞ்சம் பார்த்து யோசிச்சு நிதானமா அழகா அரசியலுக்கு வரதா இருந்தா அதுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ண. முதல்ல நம்ம செஞ்சதை எடுத்து வீடியோ போடுறதே ஒரு பப்ளிசிட்டி சார். புரட்சி தலைவர் அதை பண்ணல. ஓகேவா? அம்மா பண்ணல. 69% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அம்மா, அதை பண்ணல. அவங்க புரட்சி தலைவர் எவ்வளவோ பண்ணிருக்காரு, எவ்வளவோ பண்ணிருக்காரு. சிஎம் விஜய் சார் வந்து எப்ப பண்ணாரு, இந்த புஸ்தகம் கொடுத்து பசங்களை என்கரேஜ் பண்ணி இது பண்ணி ஒரு 3-4 வருஷமா பண்ணி அதுக்கப்புறம் வந்தார். ஓகேவா? அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிருக்காரு. நானே பார்த்துருக்கேன். ஷூட்டிங்ல சில பேருக்குலாம் பண்ணிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். அதனால அதாவது நீங்க பண்ணதை வந்து வெட்ட வெளிச்சமாக்கி அதை வச்சுலாம் அரசியல் இங்க பண்ண முடியாது, அப்படி வரவும் முடியாது. ஓகே? தேங்க்யூ மக்களே. உஷாரா இருங்க மக்களே, உங்களதான்.